வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். இன்றைக்கு ஒரு கேள்வி. என்ன இஸ் தட் ஒன் பர்சன் born as Hindu and suddenly converted to other religion? Is it can identity in ஜாதகமா? சமீபத்தில் மீண்டும் ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த கேள்வி அவங்க கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி உங்களுடைய ஃபேமிலிலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லேயோ யாரோ ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த தழுவி போயிருப்பாங்கல்ல, அதாவது வேற மத நம்பிக்கையில் ஈடுபட்டோ இல்லை தற்செயலாகவோ இல்லை ஏதோ ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலையோ போயிருப்பாங்கல்ல. இவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இந்துலேருந்து வேற மதத்துக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ராகு தசி அல்லது கேது தசி நடக்கும். இதில் கேது வந்து கிறிஸ்டியனாகவும் ராகு வந்து முஸ்லீம்ஸையும் குறிக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ராகு தசை நடக்கும் பொழுது இந்த மாதிரியான ஈர்ப்புகள், இது மாதிரியான கலாச்சார மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். ஓகேங்களா? இதுல சமீபத்துல சில பேர் கேட்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்றாங்களே அப்படின்னு. இது எப்போ நடக்கும்? கண்டிப்பாக உங்களுடைய ராகு தசையில் அல்லது கேது தசை நடப்புல இருக்கும் பொழுது மட்டுமே நடக்கும். அது ராசிக்கு 7ஆம் இடமாக இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியாக வந்துடும். சரி, இதே ராகு குருவின் பார்வையில குருவின் வீட்டுல, இல்ல குருவின் பார்வையில சுக்கிரனின் வீட்டுல, சுக்கிரனின் பார்வையில குருவின் வீட்டுல, அல்லது பௌர்ணமி சந்திரனின் தொடர்புல கடகத்துல இருக்காரு அப்படின்ற போது இந்த மாதிரியான அமைப்பு வருமானு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தனது கலாச்சாரத்தையே கொஞ்சம் டீப்பா அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போற மாதிரியான சில தன்மைகள்ல வர வைக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் வேற்று மதம், கலாச்சாரம், வெளிநாட்டு வகையான சாப்பாடு ஒருத்தர் பேசியிருந்தாரு. இந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டத்துல உங்களோட அடிப்படை சாப்பாடே மாறி இருக்கும். ரசம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமா, நான் வந்து சபாக்கு போயிடுவேன், நான் வந்து திருமணம் பண்றது சபால இருக்கிற ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ஒருத்தர் பேசியிருந்தார். இதெல்லாம் அதனோட அடிப்படையில என்னங்க ராகுனா என்ன? வேற்று மதம், வேற்று கலாச்சாரம், வேற்று வகை உணவு, வேற்று மொழி, இந்த மாதிரி எல்லாவற்றிலும் வேறு வேறு கலாச்சாரம், வேற நாடு, இது மாதிரி இடமாற்றத்துக்கான அமைப்பு இல்லைனாலும் வேற நாடுகள்ல இருக்கிறது மாதிரியான தன்மையை கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக ராகு தான். அப்ப ராகுவும் கேது, சரிங்களா? அப்ப இந்த இடத்துல ஒருவருக்கு பருவ வயசுல ராகு தசை வருது. எப்போ 18ல இருந்து ஒரு 18 வயதுக்கு மேலதாங்க ராகு தசை ஸ்டார்ட் பண்ணுது. இந்த இடத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இயல்பாகவே அவங்களுக்கு வேற்று மத இனத்தின் அடிப்படையில சில விருப்பங்கள் வரும். ஓகேங்களா? நிச்சயமா வருமா? கண்டிப்பா வரும். இந்த மாதிரி ராசி லக்னங்களுக்கு 7ஆம் இடத்தோட ராகு தொடர்புல இருக்கிறது, சனி தொடர்புல இருக்கிறது, செவ்வாய் தொடர்புல இருக்கிறது இயல்பாகவே உங்களுக்கு தெரிந்தமான யாரையும் திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய தன்மை. இதையும் தாண்டி 100% கன்வெர்ட் ஆகி போயிட்டாங்க, திரும்ப வரவே முடியலங்க, ஏதோ ஒரு விஷயம் கூட பண்ண மாட்டாங்க அப்படின்னு வரும்பொழுது முழுக்க அந்த இடத்துல வந்து ராகு இருக்கிறதை நீங்க 100% பார்க்கலாம். யாரெல்லாம் இது சம்மந்தப்பட்டிருக்காங்க, எந்த காலகட்டத்துல கன்வெர்ட் ஆனாங்கன்ற அமைப்புகளை ராகு தசை கேது தசையை வச்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் துல்லியமாகவே தெரியும். ஓகேங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.